இப்ப உங்க தம்பி இருக்கிற நிலைமையில எந்த வேலை கிடைச்சாலும் அதை ஏத்துக்க தயாரா தான் இருப்பாரு. செஞ்ச சத்தியம் காத்துல எப்பவோ பறந்திருக்கும். அவருக்கு இப்ப வேலை மட்டுமா போச்சு, கேசவ் கிட்ட கை நீட்டி 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அத அவன் உடனே கொடுன்னு கேட்டா எங்க போவாரு? தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அவரால யார்கிட்டயும் 5 பைசா வாங்க முடியாது. இப்பதான் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். என்ன பண்ணலாங்கிற? திரும்ப 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்து அவனை கடைக்கு வர சொல்ல போறியா? ஏன் உங்க தம்பி கிட்ட நீங்க வாங்கினது பத்தாதுன்னு நான் வேற வாங்கணுமா? அவர்கிட்ட நேரடியா போய் பேசினா மானம் போயிடும். வேற என்ன பண்ணலாங்கிற? அந்த துளசி எதுக்கு இருக்கா, அவளை வச்சு பேசுவோம். வேணா சுதா, ஏற்கனவே உன்னால அந்த பொண்ணுக்கு இடைஞ்சல், திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுறாத. என்னது? என்னால இடைஞ்சலா? என்ன உளறீங்க? சும்மா கத்தாம இரு. சாருவை திட்டினா தமிழ் திரும்ப வந்துருவான்னு துளசியை போன் பண்ண சொன்னேன். அந்த பொண்ணு அப்பாவே ஏதோ கோவத்துல பேசிருச்சு. என்னாச்சு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்ததுதான் மிச்சம். நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையில விளையாடுறது எனக்கு என்னமோ சரியா படல சுதா. பெருசா ஏதாவது பிளான் பண்றதா நினைச்சு திரும்ப அவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிடாத. கடவுளே கடவுளே, உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே புரியல. அப்பவும் சரி இப்பவும் சரி, சுதா ஒரு யோசனை பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும். சாருவுக்கு போன் பண்ணி திட்டு உன் புருஷனை அவளே அனுப்பி வைப்பான்னு நான் தான் சொன்னேன். இப்ப அது நடந்துச்சா இல்லையா? சொன்ன மாதிரியே உங்க தம்பியை அனுப்பி வச்சிட்டால. என்ன பேசுற நீ? வேலையை விட்டு வந்தா மட்டும் போதுமா? ஒன்னாலதான் என் வேலை போச்சுன்னு வீட்டுக்கு வந்து துளசிக்கிட்ட சண்டை போட போறான். எத்தனை நாளைக்கு? அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சமாதானம் ஆயிடுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, துளசிக்கும் உங்க தம்பிக்கும் நான் நல்லதான் பண்ணிருக்கேன். பாக்கலாம், திரும்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வராம இருந்தா சரி. நான் தான் வராதுங்கறல்ல. நீங்க என்ன பண்றீங்க? உங்க தம்பி பேர்ல 5 லட்சம் ரூபாய் செக் போட்டு என் கையில கொடுங்க. நான் துளசி கிட்ட பக்குவமா பேசி அதை உங்க தம்பி கையில கொடுத்து நம்ம கடைக்கு அவரை அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். 5 லட்சம் ரூபாய் இல்ல, 10 லட்சம் ரூபாய் தரதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா திரும்ப அவன் கடைக்கு வருவானா? வேற வழி? கேசவுக்கு தர வேண்டிய பணத்தை உடனே கொடுத்துதானே ஆகணும். போக்கிட இல்லனா நாம சொல்ற மாதிரி கேட்டுதானே ஆகணும். இல்ல சுதா, அவனை பத்தி உனக்கு தெரியாது. வேலை இருக்குதோ இல்லையோ, மானரோஷத்துக்கு கட்டுப்பட்டு தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறவன். உங்களை விட உங்க தம்பியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வேலையை விட்டு நில்லுடான்னு சொன்னதும் உங்க தம்பிக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்திருக்கும். வாங்கின காசை உடனே கேசவ மூஞ்சல விட்டேறியணுங்கிற ஆத்திரத்தோட இருப்பாரு. இந்த நேரத்துல யாரு பணம் கொடுத்தாலும் யோசிக்கவே மாட்டாரு. மானத்தை விட தன்மானம் தான் பெருசுன்னு நினைக்கிறவராச்சே. நீ அவனை பத்தி ரொம்ப மட்டமா யோசிக்கிற. ஐயோ தப்புதாங்க. என்ன இருந்தாலும் அவரு உங்க தம்பியாச்சே. அவருக்கு நல்லது நடக்கணும்னா உடனே செக் போட்டு கொடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நிலவரத்துக்கு நம்மள விட்டா உங்க தம்பிக்கு உதவி பண்ண வேற யாரும் கிடையாது. நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுங்க. அந்த காசுக்காக காலம் பூரா அவரு நம்ம கிட்ட வேலை பார்த்துதான் ஆகணும். உங்க தம்பி கடைக்கு வர்றது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானே? ஸ்வீட் சாப்பிடுங்க. அவனே வேலை போச்சுன்ற வேதனையில திரும்பி இருக்கான். முதல்ல அதை மனசுல வச்சுட்டு பேசு. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க தம்பிக்கும் ஒரு விதத்துல நம்ம உதவிதான் செய்யறோம். எனக்கும் 2 கடைக்கு மாறி மாறி ஓடுறத நினைச்சா பிபி எகிருது. உங்க தம்பி வந்தாதான் நம்மளால சமாளிக்க முடியும். சப்போஸ் வந்துட்டாருன்னா பெர்மனண்டா அவரை நம்ம கடையிலே வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். முதல்ல அவன் நம்ம கடைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் யோசிக்கலாம். இந்த விஷயத்துல நான் துளசியை தான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்கேன். தமிழ் நம்ம கடையில இருக்கிறது தான் அவ படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. இல்லனா அவ எதிர்காலமே வீணா போயிடும்னு அவளுக்கு எடுத்து சொல்லணும். அவளுக்கும் இது வாழ்க்கை பிரச்சனை. சாரு பக்கம் தமிழ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை கண்டிப்பா நம்ம கடைக்கு போக சொல்லி வற்புறுத்துவா. மறுபடியும் சொல்றேன் சுதா, நம்மளால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு வராதுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. சாரி மாமா, துளசி பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாது தான். எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வேதனைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறமா புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அதை அவங்களே தான் பேசி தீர்த்துக்கணும். பெற்றவங்ககிட்ட சொல்கிற தப்புன்னு நினைக்கிறவன்னா அதை பற்றி நான் மற்றவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நானே அதை தப்பு பண்ணிட்டு நிற்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க பேசுனதை நான் தப்பாவே எடுத்துக்கல மாப்பிள்ள. பிரச்சனை கைமீறி போகும்போது பெரியவங்க கிட்ட சொல்றதுதான் நல்லது. துளசி கிட்ட பேசி எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவகிட்ட நான் எவ்வளோ பேசி பார்த்தேன். ஆனால் அவள் மாற மாதிரி தெரியல. அவள் இஷ்டப்படி தான் நடந்துக்கிறா. அவள் சொல்கிறதான் நியாயம்னு சொல்கிறா. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுன்னு புரியல. என்னை சம்பாதிக்க திறமை இல்லாதவன், முன்கோவக்காரன், சொல் பேசி கேட்காதவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், அது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவன் நான் அவன் மேலே வச்சிருக்க பாசத்தையே சந்தேகப்படுறேன். அதான் என்னால் ஏற்றுக்க முடியல. என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் சொல்ல சொல்லுங்க, அதை நான் திருத்திக்கிறேன். இல்லை நான் தப்பே பண்ணியிருந்தா என்னை எதாவது அடிக்க சொல்லுங்க.
ஐயோ, என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எந்த மாமனாருக்கும் அவன் மருமக மேல 100% நம்பிக்கை இருக்காது. ஆனா எனக்கு உங்க மேல அசாத்தியமான நம்பிக்கை இருக்கு. ஆனா அது அவளுக்கு புரிய மாட்டேங்குதே. ஏன் புரியாது? புரியும் மாப்பிள்ள. அவ கஷ்டத்திலேயே பிறந்து கஷ்டத்திலேயே வளர்ந்தவா. அப்படிப்பட்டவளுக்கு அன்பு காட்டுற தாயா தான் நீங்க கிடைச்சிருக்கீங்க. நீங்க அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை யார் சந்தேகப்பட்டாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். மாப்பிள்ள, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. துளசிக்கும் உங்க மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. உனக்கு உன் புருஷன் முக்கியமா இல்ல உன் உயிர் முக்கியமான்னு இப்ப போய் கேட்டா புருஷன் தான் முக்கியம்னு சொல்ல. உங்களுக்காக எதை வேணாலும் அவ தியாகம் பண்ணுவா. ஆனா எதுக்காகவும் உங்களை தியாகம் பண்றதுக்கு அவ தயாரா இல்ல. அதான் இப்ப பிரச்சனை. ஐயோ மாமா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அவ ஏன் பொண்டாட்டி உங்க பொண்ணுறதுக்காக அவ பண்ற எல்லாத்தையும் சரின்னு ஏத்துக்க முடியாது. ஐயோ, என் பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லல. உங்க பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு நான் சொன்னேன். துளசிக்கு உங்க மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. இந்த வாழ்க்கையில நீங்க ஒருத்தர் தான் அவளுக்கு ஆதரவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அதுதான் அவளை பைத்தியக்காரத்தனமா இப்படி எல்லாம் நடந்துக்க வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக மத்தவங்களை சந்தேகப்பட்டு பேசினேன் எப்படி? ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு சாரு சுத்தமா பிடிக்கிறதே இல்ல. எனக்கு நிச்சயமான பொண்ணுன்றதுக்காக சாரு சந்தேகப்படுறது என்ன நியாயம் இருக்கு? அம்மாவும் சாரு சேர்ந்து பிரிக்க பாக்குறதா அன்னைக்கு சொன்னா, இப்போ சாரு மேல பழிய போடுறா. ஆரம்பத்துல அவ சந்தேகப்பட்டது கூட ஏதோ நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஏன்னா அவ சாரு புரிஞ்சுக்காம இருந்துட்டான்னு நினைச்சுக்கலாம். ஆனா இப்போ சந்தேகப்பட்ட எப்படி? அவ என்ன பத்தி என்ன வேணாலும் பேசட்டும், சந்தேகப்படட்டும், திட்டட்டும். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா அவளுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா சாருவை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறவ. இவ இந்த மாதிரிலாம் பேசுறது கேசவ நம்பினாருனா சாரோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடாது. இது கூட புரிஞ்சுக்காத முட்டாளா இருக்கா அவ. என்னமோ அவங்க கல்யாணமே ஒரு செட்டப் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்படி எதுக்கத்தாலும் விதண்டாவாதம் பேசிட்டு இருக்க கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தொட்டதுக்குலாம் மட்டும் நல்லா கோவம் வருது அவளுக்கு. சாரோட நிச்சயமாய் கல்யாணம் பண்ணிக்காம நான் அவளை ஏமாத்திருக்கேன். துளசி தான் வேணும்னு நான் சாருக்கு துரோகம் பண்ணிருக்கேன். நான் எப்படி பார்த்தா எங்க மேல சாரு தான் ஆத்திரப்படணும், கோவப்படணும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழால நடக்குது. சாரு இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா நேரத்துக்கு என்ன கொன்னே போட்டிருப்பா, இல்ல என்ன பழி வாங்கணும்னு துடிச்சு அலைஞ்சிருப்பா. ஆனா சாரு அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. அவ இன்னும் என்ன ஃப்ரெண்டா தானே பாக்குறா. அவளை போய் சந்தேகப்பட்டு இருக்கா இவ. சத்தியமா சொல்றேன் மாமா, சாரு அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அவகிட்ட போய் என் புருஷனை மனசு வச்சுதான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் இஷ்டத்துக்கு பேசியிருக்கா. இதெல்லாம் தப்பு இல்லைங்களா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்னால நைட்டு நிம்மதியா தூங்க முடியல. என்னால ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. மாப்பிள்ள, சத்தியமா சொல்றேன் மாமா, சாரு நானும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம். எங்களுக்குள்ள அப்படி எந்த தப்பான எண்ணமும் இல்ல. இவ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இவ மேல உயிரை வச்சிருக்கேன். இவ்வளவு தவிர நான் வேற எந்த பொண்ணுமே மனசார கூட நினைச்சு பார்த்ததே இல்லை தெரியுமா? அப்படிப்பட்ட எண்ணெயை சந்தேகப்படுறா மாமா. இது நினைச்சாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள, துளசி குணத்துல ரொம்ப நல்ல பொண்ணுதான். அடுத்தவங்க மனசை நோகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. ஆனா அவளே இப்படி நடந்துக்கிறானா எனக்கு என்னமோ கிடைச்ச வாழ்க்கை கையை விட்டு போயிடுமோன்ற பயத்துல தான் இப்படி நடந்துக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இல்ல மாமா, அவ புரிஞ்சுக்காம தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. சாரு சந்தேகப்படுறானா அப்ப என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கலனா அப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழ்றது எந்த அர்த்தமும் இல்ல மாமா. ஐயோ, உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களை நம்பல என்ன வேற யாரை நம்புவா? நீங்க இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுறீங்கன்னா உங்க வேதனை எனக்கு புரியுது. மாப்பிள்ள, புருஷன் பொண்டாட்டி உறவுக்குள்ள நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். துளசி சின்ன பொண்ணு, ஏதோ அறியாம தப்பு பண்ணிட்டு இருக்கா. அவளுக்காக வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ மாமா, நான் உங்களை வருத்தப்படுத்தி உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணுன்றதுக்காக இதை சொல்ல. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, அதை நான் திருத்திக்கிறேன். அதை விட்டுட்டு இல்லாத ஒண்ணத்தை கற்பனை பண்ணிட்டு அவ பேசிட்டு இருந்தானா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இவளோட சந்தேக புத்தியால எனக்கு கிடைச்ச நல்ல வேலை அது போச்சு. கேஸை விட்டு நான் வாங்கின 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் பணம் அதை திருப்பி கொடுத்தாகணும். இவளால வேலையும் போய் மற்றவங்க மனசு சங்கடப்பட்டு எல்லாமே ஒரே குழப்பமாயிடுச்சு மாமா. இதெல்லாம் நான் ஏன்னு கேட்க போனா அவ பண்ணது எந்த தப்புமே இல்லைன்ற மாதிரி நடந்துக்கிறா. என்னால முடியல மாமா. பிரச்சனை கைமீறி போறதுக்குள்ள நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நீங்க எங்கிட்ட வந்து பேசுனதுதான் சரி. நீங்க என்னதான் எடுத்து சொன்னாலும் சாருவுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு அவ இன்னும் கோவப்படுவா. துளசி கிட்ட நான் பேசுறேன். துளசி மனசுக்கு சந்தேகம் தீரணும் மாமா. சாரு விஷயத்துல மட்டும் தான் அவ புரிஞ்சிக்காம நடந்துக்கிறாளே தவிர மற்றபடி எங்க 2 பேருக்குள்ள வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. அவ்வளவுதானே. நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி துளசிக்கு புரிய வைக்கிறேன். மாமா,
துளசி சாரு கிட்ட அந்த மாதிரி பேசுனால சாரு ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. நீங்கள் துளசி கிட்ட சொல்லி சாருகிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொன்னீங்கன்னா சாரு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுனால யாரும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க. சாருவுக்கு ஃபோன் பண்ணி சமாதானம் பண்ண சொல்றேன். கவலையை விடுங்க. சீக்கிரம் பேசுங்க மாமா. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே வெறுப்பாக இருக்கு. அங்கே போனால் நிம்மதியே இல்லை. மாப்பிள்ள, ஏன் இப்படி மனசு ஒடிஞ்சு பேசுறீங்க? உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் இப்படிலாம் பிரச்சனையே வந்திருக்க கூடாது. அது கால சூழ்நிலை வந்துருச்சு. அதை நான் பேசி சரி பண்ணிடுறேன். மற்றவங்க பாராட்டுற மாதிரி நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதை என்னோட ஆசையா நான் சொல்லல. எது நடக்குமோ அதை சொல்றேன். துளசிக்கு நல்ல புத்தி சொல்லி அவளை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி மாமா. கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. வரேன். இந்தாப்பா. நான் வேண்டாம்னு சொன்னேனே. இருக்கட்டும்பா. வீட்டுக்கு வந்துட்டு காப்பி கூட சாப்பிடாம போனா எப்படி? போன தடவை வந்து எதுவுமே சாப்பிடாம போயிட்டேன். பரவாயில்ல, குடி. சரிங்க ஆண்டி, உங்க சந்தோஷத்துக்காக குடிக்கிறேன். ஆண்டி, தமிழ் எங்க போயிருக்காரு? வர லேட் ஆகுமா? இல்லப்பா, இப்ப வர நேரம்தான். தமிழே, கேசவ தம்பி உன்னை பார்க்க வந்திருக்காருப்பா. வாங்க கேசவ். ஹாய் தமிழ், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். எப்போ சென்னை வந்தீங்க? எமர்ஜென்சி ஒர்க்கா மார்னிங் தான் சென்னைக்கு வந்தேன். அப்படியே வேலையை முடிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு போலான்னு. சாரி தமிழ், உங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. நானே உங்களை வேலைக்கு வாங்கன்னு கம்பல் பண்ணிட்டு என் வாயிலே வர வேண்டாம்னு சொல்லிட்டேனே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐம் சாரி தமிழ். விடுங்க கேசவ். இது காரணம் நீங்களும் சாருவோ இல்லை. இப்போ யார் காரணம் டிஸ்கஸ் பண்ணுறதை விட அந்த டாபிக் பேசாமல் இருக்க தான் பெட்டர். தமிழ், தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அதுக்காகலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. தயங்காமல் கேளுங்க. இல்ல, என் பிஸ்னஸ்க்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் நீங்க தானே பார்த்தீங்க. நானும் எந்த ஒரிசும் இல்லாம தைரியமா இருந்தேன். இப்போ நீங்க இல்லாம எல்லாமே பாதியில நிக்குது. எனக்கு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண டைமும் இல்லை. ஹைதராபாத்ல வேற கொஞ்சம் வேலை இருக்கு. 1 or 2 days அங்கே தங்க வேண்டியது இருக்கும். என்ன, என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாராச்சும் அப்பாயின் பண்ணி கொண்டு தானே? இல்லை தமிழ், உங்களை மாதிரி எஃபிஷியண்டான ஆள் கிடைப்பாங்களான்னு தெரியல. அப்படியே கிடைச்சாலும் அவங்க வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி செட் ஆகிறதுக்கு டைம் கிடையாது. ஆரம்பத்திலே இப்படி டிலே ஆனால் நிறைய லாஸ் ஆகும். என்னோட பிரச்சனை உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாதான் எனக்கு. ஓகே கேசவ், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கண்டிப்பாக வந்து பெண்டிங் ஒர்க் முடிச்சு கொடுத்துட்றேன். தேங்க்யூ தமிழ், வெரி வெரி ஹாப்பி தமிழ். இப்படி சட்டுன்னு ஒத்துக்கவே நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே தமிழ், நீங்கள் அங்கே வரீங்களா இல்லை இங்கேயே? எங்கனாலும் ஓகே. ஓகே, தேங்க்யூ தமிழ். அப்புறம் சாருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அவள் சொன்னதையும் மீறி தான் பர்சனலாக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். அவகிட்ட நீங்களும் சொல்லிடாதீங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிடும் ப்ளீஸ். நான் சாருகிட்ட சொல்ல மாட்டேன். அப்புறம் சாருவை பற்றி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கும் சாருவுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பேசி வச்சபடி மேரேஜ் பண்ணியிருந்தா லைஃப் லாங் தொடர்ந்துருக்க வேண்டிய உறவு. உட்காருங்க. சூழ்நிலை அப்படி நடக்காமல் போயிடுச்சு. இதே வேற ஒருத்தராக இருந்தால் முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க, ஏன் எதிரியாக கூட மாறி இருப்பாங்க. பட் நீங்கள் 2 பேரும் அதை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இப்போ நல்ல நண்பர்களாக மாறிட்டீங்க. நிஜமாவே அதை நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஆனால் தமிழ், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்த உங்களுக்குள்ள இப்போ சின்னதாக ஒரு விரிசல், வெளியே சொல்ல முடியாத மனஸ்தாபம். சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னு மறுக்காதீங்க, எனக்கு தெரியும். சாரு கோவப்பட்டதுனால தான் உங்களை வேலையை விட்டு நிறுத்தும்படி ஆயிடுச்சு. எதனால கோவம் நான் சாருக்கிட்ட விசாரிச்சப்போ அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சாருவோட குணம் அப்படி. என்னதான் கோவம் இருந்தாலும், தப்பு நம்ம மேலேயே இருந்தாலும் கூட
வாய் விட்டு யாரையும் குத்தம் சொல்ல மாட்டா. சாருவை ஓரளவுக்கு மேலே என்னால் கம்பல் பண்ண முடியல. என்னதான் வருங்கால மனைவினாலும் அவளோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுறது தப்புன்னு விட்டுட்டேன். சாருவுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்களோட ஏன் பழகுற, ஏன் சண்டை போடுற நான் எப்படி கேட்க முடியும்? புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவை வச்சு பழைய நட்பில் தலையிடுறது தப்பு இல்லையா? சச்சா, எனக்கும் சாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. தமிழ், இதை நான் சும்மா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கல. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கேட்குறேன். உங்களுக்கும் சாருக்கும் நடுவில் அப்படி என்னதான் பிரச்சனை? இல்லை கேசவ், எனக்கும் சாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. திரும்பவும் பார்த்தீங்களா? இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கும் சாருக்கும் நேரடியாக எந்த பிரச்சனையுமே இல்லை. யாரோ ஒரு சிலர் பண்ண சிக்கல்னால தான் சாரு இப்போ என் மேலே கோவமாக இருக்கா. தமிழ், நானா? ஐயோ, நீங்கள் இல்லை கேசவ். தேங்க் காட். தமிழ், இப்பவும் சொல்கிறேன், நீங்களும் சாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தொடரலாம். கல்யாணத்தை காரணம் காட்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். அது கொலை பண்ணுறதுக்கு சமம். என்னோட பாலிசி அதான் கேசவ். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சாரு என் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்திடுறேன். குட். இப்படி எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசணும். எதனால பிரச்சனைன்னு சொன்னால் நானும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேசவ். நான் எப்போ பெங்களூர் வரணும்னு சொல்லுங்கள், நான் உடனே கிளம்பி வரேன். சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் கொஞ்சம் பண்ணணும். கட்டாயம் சாருக்கு தெரியவே கூடாது. அவள் கண்டிப்பாக வருத்தப்படுவா. உங்கள் பிரச்சனை என்ன, அது யாரால வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி பேசி சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் நானே இதை பற்றி. என்னால் தான் பிரச்சனை. நான் தான் எல்லாத்துமே காரணம் வச்சுக்கோங்களேன். ஸோ உண்மையான காரணத்தை சொல்ல மாட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். இதுக்கு மேலே நானும் வற்புறுத்த விரும்பல. வரேன் தமிழ். ஓகே, வரமா? பாப்பா. வரேங்க. பாய் தமிழ்.